நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு இதாக வளர்த்துருக்கிறேன். அவர் படத்திலேயே பார்த்தீங்கன்னா சமுதாய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. சமூக கருத்துக்கு என்ன சமூக கருத்துக்கள்? முதல் படத்தை பற்றி நம்ம பேச முடியாதுங்க, அவ்வளோ கேவலமான ஒரு படம். எஸ்எஸ்சி பேசுகிறாரு, நமக்கு கேட்குறத பார்க்குறப்ப ஒரு தலைமுறை இருக்குது, ஒன்று கூட்டம், புதிய தலைமுறை வாக்காளர்கள், அவங்க வேணால் நம்புவாங்க இதெல்லாம். இவர் சொல்கிறது அத்தனையும். முதல் படத்தை நீங்கள் அப்படி எடுத்தீங்க, ரெண்டாவது படத்தை ஒரு கிளாமரான ஒரு படத்தை எடுத்து தன் பையனை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாவே செஞ்சார். நாளைய தீர்ப்புன்னு 1991 எடுத்த படத்திலேயே அவருக்கான சிஎம்முக்கான தீர்ப்பை அன்னைக்கே நான் எழுதிட்டேன். ரத்தத்திலேயே ஊர்னது அது அப்படின்ற. அந்த ரத்தத்திலேயே ஊர்னது ஏன் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்ப நீங்க உங்க ரத்தம் கொதிக்கல? எல்லா வண்டியும் ஒதுங்குது என்ன பார்த்தாலே பாடுறாங்க அம்மாவும் பையனும். இது சமூக கருத்து உள்ள படமா? அவங்களுக்கு கோவம் இருக்காதா? 27 வருஷம் என்னோட தப்பா ஒருத்தன் வாழ்ந்துட்டு இந்த சமூகத்தில் நல்லவனா வேஷம் போடுறான். அப்பா அதை வந்து நைஸா கலந்து போறாரு. அப்போ ஒரு பெண்ணுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன இங்க ஒரு பெரிய மனுஷன் தானே நீ சப்போர்ட் பண்ணி பேசுற? இது வந்து நாங்க எதிர்பார்த்தது தான், புதுசு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு அது அதிர்ச்சியாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உங்கள்ட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் உங்களை விட்டு போயிருக்கு அப்படின்னு கைமீறி போயிருக்குன்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் மூலியமா போயிருக்கு? இப்போ லீக் ஆனதுக்கு காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சப்போ நம்மளே அதை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அங்கிள்ன்றதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு உறவு முறைக்கு ஏற்படுத்துறதுக்கான வார்த்தை தானே. மோடி அங்கிள் சொல்லுது, சொல்லிப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல யார் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஒரு பொது ஊடகத்துல விஜய் அவர்களோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய பேசியிருக்கிறாரு. என் பையன் தான் இந்த உலகத்தினுடைய உத்தமன். இப்போ என் பையனு சொல்லாதீங்க, என் பையனை வந்து இந்த தமிழ்நாட்டில் தத்து கொடுத்துட்டோன்றாரு. தத்து கொடுத்த பையனை மட்டும் தத்து கொடுத்தா என்னப்பா, வச்சிருக்க சொத்தையும் சேர்த்து தத்து கொடுங்கன்னு கேட்கணும் நம்ம. அப்போ என்ன சொல்கிறாரு? நிறைய தவறான முரணான தகவல்கள் சொல்கிறாரு. தலைவா படம் வந்தப்போ நாங்கள் வந்து எங்களை யாரும் இது பண்ணல. தலைவா படம் வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னா, அந்த படத்துக்கு கீழே டைம் டு த லீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. அப்போ அந்த படத்துக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கிற பொழுது அதுக்கு என்ன செய்கிறாங்க, அன்றைக்கி காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? முதலமைச்சருடைய கண்ட்ரோலில் இருக்குது. காவல்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகு இவங்க போய் சமாதானமாகி அதுக்கு பிறகு ஒரு வீடியோலாம் அணிலாக இருப்பவங்களுக்கு வீடியோலாம் போட்டெல்லாம் பார்த்தோம். ஆனால் அவ்வளோ பெரிய சம்பவம் ஓப்பன் டொமைனில் பப்ளிக்கில் இருக்குது. ஆனால் இவர் மறைக்கிறார். எங்கெல்லாம் ஜெயலலிதாவெல்லாம் நான் வந்து ஒன்றும் பண்ணலைங்க, அதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்கன்னு ஒரு பச்சை பொய்யே சொல்கிறார். அந்த இன்டர்வியூவில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஜெயலலிதா அவர்களை வந்து விஜய் அவர்கள் சந்தித்ததே கிடையாது. 2011 அந்த டைமில் தான் சும்மா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணாங்க. ஆமாம், அவர் சைதை துரைசாமியினுடைய இதில் மீட் பண்ணாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஓட்டு கட்டிங்க, அப்புறம் ஏன் உங்கள் படத்தை நிப்பாட்டி வச்சாங்க? தலைவா படத்தில் டைம் டு த லீடுன்னு இன்னைக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி இருக்கிறப்ப நீ கட்சி ஆரம்பிச்சின்னா உனக்கு நிறைய இடைஞ்சல் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் அதிமுக ஆட்சி இருக்கப்ப ஆரம்பிச்சிருக்கோம் தானே? அதிமுக அந்த மாதிரி இருக்கிறப்ப நீ கட்சி ஆரம்பிச்சிருப்பியா? அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு டாக்டர் வந்து போகிறப்ப அந்த மாதிரி விஷ் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு அடுத்த நாள் காலம் அவர் கஞ்சா கேஸ். ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை. இவர் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் இருந்திருப்பாரா? இதே மாதிரி ஜெயலலிதா இருக்கப்ப மேடம் ஜெயலலிதான்னு பேசியிருப்பாரா? பேசிட்டு கட்சி நடத்திருப்பாரா? உங்களுக்கு எவ்வளோ ஜனநாயகத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு கட்சியை நடத்தி நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பதில் விமர்சனம் கூட அங்கே வரதில்லை. அப்போ என்ன சொல்கிறாரு, ஓடுறப்ப எப்பவுமே போட்டியில் ஓடுறப்ப ஆரோக்கியமான ஆள் தான் பார்க்கணும், கூட வர்ற சொத்தையை பார்க்கக்கூடாது. அதிமுக உனக்கு சொத்தையா? இப்போ அந்த மாதிரி இருக்கப்ப நீ சொல்லிப்பாரு சொத்தன்னு. அப்போ இப்போ அதாவது நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து ஒரு இதாக வளர்த்துருக்கிறேன். அவர் படத்திலேயே பார்த்தீங்கன்னா சமுதாய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. சமூக கருத்துக்கு என்ன சமூக கருத்துக்கள்? முதல் படத்தை பற்றி நம்ம பேச முடியாதுங்க, அவ்வளோ கேவலமான ஒரு படம். ரெண்டாவது படம் என்ன பண்ணீங்க? அதை வர்ற பாட்டு என்ன, வசனம் என்ன, இரட்டையர்த்த வசனங்கள். ரசிகன் ஒரு படத்தில் குத்துப்பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி தன் பையனை உருவாக்குறதுக்கு, அது விஜயை எப்படி உருவாக்குனாருங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். முதல் படம் ஒன்று பண்ணுறாரு, நாளைய தீர்ப்பு. அந்த படம் ஓடலை, கடுமையான விமர்சனம். இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு அன்றைக்கி வரக்கூடிய வார பத்திரிகையில் எழுதுனாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. விஜயகாந்த் போய் நிற்கிறாரு, ஐயா தம்பி எனக்கு வந்து என் பையனை வந்து ஹீரோ போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் பார்க்க வரப்போ என் பையனையும் பார்ப்பாங்க, நீங்கள் படம் நடிச்சு கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த படம் தான் செந்தூர பாண்டி. அந்த படத்தில் விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, அந்த விஜயகாந்துக்கு உங்களுக்கு நன்றி இல்லையே. விஜயகாந்த் அன்றைக்கி டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய படத்தில் ஓப்பனிங் காட்சியில் இது என் தம்பி, எனக்கு கொடுத்த ஆதரவை அவர் கொடுங்கன்னு கேட்டார். யார்? விஜயகாந்த். அந்த படம் வந்து செந்தூர பாண்டி ரிலீஸ் ஆச்சு. ஓரளவுக்கு விஜயகாந்துக்காக அந்த படம் ஓடிச்சு. அடுத்த படம் என்ன பண்ணுறாரு, இந்த பையனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு
நம்ம என்ன பண்ணோம், அப்போ ஒரு மாதிரி ஒரு கிளாமரான ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு ரசிகன்னு ஒரு படம் பண்ணுற அந்த படத்தினுடைய பாடலாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், காட்சிகளாக இருக்கட்டும், ஆபாசத்தின் உச்சம். அன்னைக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு அப்பா தன் பிள்ளைய இப்படி ஒரு படம் எடுத்து இந்த சமூகத்துக்காக தத்து கொடுத்தாரா? ரசிக அப்படிதான் சொல்றாரு. நாங்க படம் பார்த்த நம்மலாம் நீங்களா நாங்கெல்லாம் நம்ம எங்களுக்குலாம் மெமரிஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சா? எஸ்எஸ்சி பேசுறாரு. நமக்கு கேட்கறத பார்க்குறப்ப ஒரு தலைமுறை இருக்கு, இன்னொரு கூட்டம், புதிய தலைமுறை வாக்காளர்கள். அவங்க வேணா நம்புவாங்க இதெல்லாம், இவர் சொல்றது அத்தனையும். முதல் படத்தை நீங்க அப்படி எடுத்தீங்க, ரெண்டாவது படத்தை ஒரு கிளாமரான ஒரு படத்தை எடுத்து தன் பையனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு அப்பாவே செஞ்சாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் சமூக கருத்துள்ள படங்கள் எடுத்து என் பையனை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துருக்கேன் அப்படின்னு. சமூக கருத்துள்ள பையனை வளர்த்தனீங்க, சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பையனை வளர்த்துனீங்க, கொரோனா காலத்துல எங்க போனீங்க? அதுலதான் அவர் சொல்றாரு சார், இப்போ அந்த சிஎம் ஆகிற ஆசை வந்து விஜய் அவர்களுக்கு வரல. நாளைய தீர்ப்புன்னு நான் 1991 எடுத்த படத்திலேயே அவருக்கான சிஎம்க்கான தீர்ப்பை அன்னைக்கே நான் எழுதிட்டேன், ரத்தத்திலேயே ஊர்னது அது அப்படின்ற. அந்த ரத்தத்திலேயே ஊர்னது ஏன் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கப்ப நீங்க உங்க ரத்தம் கொதிக்கல? கலைஞர் இருக்கப்ப என் ரத்தம் கொதிக்கல? இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவர் ஜனநாயகவாதியா இருக்கிறாரு. நான் தான் அடுத்த முதலமைச்சர், மேடம் ஜெயலலிதா உங்களுக்கு எனக்கு தான் போட்டி நீ சொல்லியிருப்பாரா அன்னைக்கு? அப்போ இவர் சொல்றது எல்லாமே முரணா இருக்கு. சமூக கருத்துள்ள இது ரசிகன் சமூக கருத்துள்ள படமா? தொட்டப்பட்ட ரோட்டு பேலாம் முட்டை புரட்டான்னு ஒரு பாட்டு பண்ணாரு. அந்த பாட்டை பாடுறது யார் தெரியுமா? விஜயனுடைய அம்மா. எல்லா வண்டியும் ஒதுங்குது என்ன பார்த்தாலேன்னு ஒரு பாடுறாங்க, அம்மாவும் பையனும். இது சமூக கருத்துள்ள படமா? உட்காந்துக்கிட்டு ஒரு புனிதரை போல பேசுறாரு. என் பையன் ஒரு தேவ தூதர், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த தேவ ரட்சகர். ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு உங்க இந்த சினிமா பார்க்காம இருக்கோமா? அரசியல் தெரியாமல் இருக்கிறோமா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு ஏமாளியா இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தத்து கொடுத்துட்டாரான் அவர். தத்து கொடுத்தீங்கல்ல, 7,000 கோடி ரூபாய்க்கு முன்னாடி சொத்து இருக்குன்றாங்க அவருக்கு. சரி, 7,000 கோடி ரூபாய் சொத்தை ஒரு 1,000 கோடி ரூபாய் அள்ளி போட்டு ஒரு தத்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்காக செஞ்சுருக்கீங்களா? அது வரைக்கும் சென்னையில் ஒரு பெரும் மழை வெள்ளம் 2-3 தடவை வந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? கொரோனா காலம் வந்துச்சு, நீங்கள் சார்ந்த சினிமா துறைக்கு என்ன பண்ணீங்க? சரி, உங்கள் படத்துலையாவது சமூக கருத்துள்ள கருத்துக்களை சொல்லியிருக்கீங்களா? தம் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருடைய எல்லா படங்கள்லையுமே தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ பெண்களை இழிவாக நடத்துகிற மாதிரியான காட்சிகளை வைக்க மாட்டார். அது ஒரு பாலிசியாக வச்சுருந்தார். நீங்கள் என்ன படம் பண்ணீங்க? நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு காட்சி வைப்பீங்க. கடைசி படமாக இருக்கக்கூடிய கோட்டு விழிசாக இருக்கக்கூடிய கடைசி கோட்டில் என்ன பண்ணீங்க? பாட்டிலோட தான் வர்றீங்க. நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு ஹேங் ஓவர் ஆயிடுச்சுன்னு வந்து நிற்கிறீங்க படத்தில், காட்சியில். அது அவர் படத்துல மட்டும் வைக்கலையே சார், நிறைய படங்கள்ல இவர் தான். மற்ற நடிகர்கள் யார் அரசியலுக்கு வரலையா? இவர் தான் சொல்றாரு, என் பையனை சின்ன வயசுலேருந்தே அவன் ஒரு சமூக அக்கறை உள்ள மனிதனை வளர்த்துருக்கேன், சமூக கருத்துள்ள படமா எடுத்து உருவாகி நிற்கிறாங்கிறாரு. எது சமூக கருத்துள்ள படம்? நைட்டு புறம் குடிச்சிட்டு ஹேங்கோவரா வந்து நிற்கிற சமூக கருத்துள்ள படமா? ஆனா நிறைய படம் நடிச்சிருக்காரு சார் அவர், அரசியல் நடிச்சிருக்கிறாரு. சமூகத்துக்கான மெசேஜ் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பற்றி பேசியிருக்கிறாரா? சாதியை பற்றி பேசியிருக்கிறாரா? மதத்துக்கு எதிரான அடக்குமுறையை பற்றி பேசியிருக்காரா? எல்லா படமும் அவர் கடந்த 10 வருஷத்தில் அந்த படத்தில் வில்லனை போட்டு அடிப்பார், ஒரு 4 குத்துப்பாட்டு பாடுவார், ஓப்பனிங் சாங் பேசுவார், நான் அடித்தா பொறி கலங்குன்னு பஞ்ச் டைலாக் பேசுவார். இந்த சமூகத்துக்கு என்ன கருத்தறிக்கை சொல்லியிருக்கீங்க? என்ன சமூக கருத்துக்கு சொல்லியிருக்கீங்க? கல்வியை பற்றி பேசியிருக்கீங்களா? கல்வி எவ்வளோ அவசியம், கல்வி எப்படி கற்றுக்கணும், கல்வி நமக்கு தான் எதுன்னு கல்வியை பற்றி பேசியிருக்கீங்களா? பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? வேலைவாய்ப்பை பற்றி பேசியிருக்கீங்களா? குடும்ப அமைப்புகளை பற்றி பேசியிருக்கீங்களா? பெற்றோரை பற்றி பேசியிருக்கீங்களா? பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்னு பேசியிருக்கீங்களா? இவருடைய படங்கள்ல ஏதாவது நடந்திருக்கா இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயம்லாம்? இவர் படத்தில் பூரா ஃபைட் பண்ணுவார், பாட்டு பாடுவார், பஞ்ச் டைலாக் விடுவார், ஆபாசமாக 4 வசனம் போடுவார், ஆபாசமாக 4 டான்ஸ் போடுவார். இதுதான் சமூக கருத்துள்ள, நான் சொன்னதெல்லாம் சமூக கருத்துள்ள படம். இது வந்து சமூக கருத்துள்ள படம் கிடையாது. அப்போ இவர் கடைசி நேரத்தில் இப்போ விஜய்க்கு வந்து எந்த வாய்ப்புகளுமே இல்லை, நிலைமையை பார்க்குறப்ப அவர் தேர மாட்டாருங்கிறது தெரிஞ்சு போச்சு. கடைசியாக வீட்டில் கிடந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தூக்கி குறை வச்சு ஒரு பெய்டு இன்டர்வியூ ஒன்று போட்டு அவர் பேச விட்டுருக்காரு. என் பையன் பார்த்தீங்களா, நான் சிறு வயசுலேருந்தே ஊட்டி வளர்த்தேன், அவனுக்கு எவ்வளோ கஷ்டம், தமிழ்நாட்டு மக்கள் அவர் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்க, எவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க, எவ்வளோ அடக்குமுறை பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமைமிக்க ஆளத்தான் நீங்கள் போட்டியாளர் நினைக்கணும், அதனால தான் வந்து திமுக போட்டியாளர் நினைக்கிறாரு அப்படின்னு உட்காந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த அவருடைய பர்சனல் லைஃப்பில் என்னைக்கோ நடந்த விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறாரு. என்னைக்கோ நடந்த விஷயம் இவங்க சொன்னதுலேயே மாறுபட்ட கருத்து இருக்குது. இப்போ பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, இவ்வளோ நாள் இருக்காத விஷயத்தையும் சங்கீதா இப்போ பேசுகிறாங்க அப்படின்னா, சங்கீதா திட்டமிட்டே விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும்னு தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கோவம் இருக்காதா? 27 வருஷம் என்னோட தப்பாக ஒருத்தன் வாழ்ந்துட்டு இந்த சமூகத்தில் நல்லவனா வேஷம் போடுறான், இந்த வேஷத்தை கலைக்கணும், இந்த முகத்திரையை கிழிக்கணும்னு தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கோபம் இருக்காதா? ஆத்திரம் இருக்காதா? 27 வருஷம் வாழ்ந்துட்டு 2 குழந்தைய பற்றிட்டு குழந்தையும் 2 குழந்தையும் தாயும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுவிட்டு வேற ஒரு இதாக இருக்காங்கன்னா கொடுக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ அவங்க ஆதங்கம் இருக்கும்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. அந்த கேள்வி கேட்கும் போது கூட அவர் ஸ்கிப் பண்ணி தான் போனார், டைரக்டா கேட்க முடியாது. பேசிப்பாரு, அவங்க திருப்பி பேசிட்டாங்க, நீங்க தாங்க மாட்டீங்க. அவங்க திருப்பி பேசிட்டாங்க, வண்டவாளம் தண்டவாளத்தில் எழுதுறோம்.
நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மனைவி என்ன பண்ணாங்க, விஜய் என்ன பண்ணாரு, என்ன கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு அவங்க திருப்பி பேச ஆரம்பிச்சாங்கன்னா தாங்குவீங்களா நீங்கள்? அப்போ அதை வந்து நைஸாக கலந்து போகிறாரு. அப்போ ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் தானே, நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை பற்றி அவர் பேசவே இல்லை. 2 குழந்தையோட அவங்க வெளியே நிற்கிறாங்கல்ல, அவங்களுடைய உங்கள் பேத்தி தானே, அது பேரன் தானே, மருமக தானே, இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியலையே, யாரோ ஒருத்தவங்களோட இருக்காங்கன்னு சொல்லி தகவல் வருது. இது நல்ல தகவலாக தான் முதல்ல கண்டிக்க மாட்டாரா? நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிற. அப்போ சங்கீதா சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்க ஆத்திரத்தை சொல்கிறாங்க. கட்டிய மனைவிக்கே உண்மையாக இல்லை அவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அண்ணனோ விஜய் அண்ணா கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் நல்ல பையன் கிடையாதுங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மரியாதை கருதி சில விஷயங்களை பேசாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நடிகையின் பேர் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஒரு பண்ண டார்ச்சர்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு தான் இன்னும் ஆயிருக்கும், நாரடிச்சிருப்பாங்க அவங்கள. அப்போது நாகரிகம் கருதி வேணான்ருக்காங்க. இப்போ அதுல கூட சொல்லியிருந்தார் சார், நாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ச்சியா சந்திச்சோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்றாரு. விஜய் அவர்கள் அவரோட பையன் தான், அவரே 3 வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ச்சியா சந்திச்சோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? வீட்டுக்குள்ள அப்பாவையும் விடுறதில்ல, பையனையும் விடுறதில்ல, பொண்டாட்டியும் விடுறதில்ல, பிள்ளையும் விடுறதில்ல, யார் கூடயும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து பார்க்கறது இல்லை. இவர் தனி உலகத்தில் ஒரு தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த லோன் மேட்ரு கூட சார், இப்போ அந்த இதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல, இவர் வந்து கடன் கொடுத்துருக்காருன்னா உங்க பையன் நீங்களே கடன் வாங்கின மாதிரி சொல்லியிருக்காரு. அது மாதிரி கேட்டதுக்கு கடன் தானே சொல்லியிருக்கான், லோனுன்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணலையே, நான் எங்க அப்பாவுக்கு லோனா கொடுத்துருக்கேன் அது மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அவரே. அதாவது வருமான வரியை மறைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நாடகம் அது. என்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணம் கேஷாக வச்சுதுன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும், கணக்கு காட்டணும். என் பணத்தை வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துட்டேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு, பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்காரு, பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்காரு, உலகத்திலே பெத்த தாப்பனுக்கு கடன் கொடுக்குற ஒரே ஆள் இருந்தாலும் தான். அதுவுமே அவர் டிஃபெண்ட் தான் சார். எதுக்கு கடன் கொடுக்கலாம், எதுக்கு கடன் கொடுக்கணும்? கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குது, கடமை இருக்குது. பெத்த தகப்பனுக்கும் பிள்ளை அப்பா அம்மாவுக்கும் கொடுக்க வேண்டியது கடமை. எது கடனாக கொடுக்குற? அப்படி மொத்தமாக கொடுத்துட்டு போய் இலவசமாக கொடுத்துட்டு போய் இலவசமாக கூட சொல்லக்கூடாது, உனக்கு கடமை அது. அதை வந்து ஒரு கணக்கு காமிச்சு எல்லாத்தையுமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகிறாரு, சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப வேதாங்கனி கோவிலுக்கு போவாருன்றாரு. அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ நீங்கள் முட்டி போட்டு வீடியோ கூட்டு போய் வச்சு வீடியோ எடுக்கிறதான விமர்சனமா அது? நீங்கள் இதே விஜய் வந்து வீட்டுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ, சர்ச்சுக்குள்ளே போகிறேன், யாரும் ப்ரேயர் பண்ண போகிறேன், யாரும் உள்ள வராதிங்க, அலோ பண்ணிட்டு போய் சர்ச் ப்ரேயர் பண்ணிட்டு வரணும் யார் கேட்டால்? உங்களுக்கு அன்னைக்கு உங்கள் கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விஜய் ஒரு சங்கி, பாஜகவால் ஏவப்பட்ட ஒரு சங்கி, சிறுபான்மை வாக்குகளை உடைப்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு சங்கின்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு அந்த மக்கள் வீழ் தெரிஞ்சுட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க, சண்டே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்ச்சஸ்லையும் வந்து இந்த மாதிரி நம்ம வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக இறக்கப்பட்டிருக்காங்க. நம்மள்ட்ட இருந்து ஒரு கருப்பாடை இறக்கியிருக்கானுங்க, ஜாக்கிரதையாக இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆயர்பேரவை சார்பில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சர்ச்சஸில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க, ஏமாந்துடாதீங்க, நம்ம வாக்கை சிதறடிக்கிறதுக்காக ஒரு இறக்கப்பட்டிருக்காரு அப்படி தெரிஞ்சு போச்சு ஞாயிற்றுக்கிழமை. உடனே திங்கக்கிழமை என்ன பண்ணுறாரு, இல்லை அப்படிலாம் நானும் கிறிஸ்டின் தான் முட்டி போட்டு கேட்பாக்கில் போகிறாரு. சரி, நீங்கள் நல்ல உண்மையிலேயே கடவுளை கும்பிட்றதுக்கு எதுக்கு இங்கே விளம்பரம், கடவுளோடு பேசுவதற்கு, கடவுளை வணங்குவதற்கு எதுக்கு விளம்பரம்? இது யாரோட ஸ்டைலு? பாஜக ஸ்டைலு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரே சொல்லியிருக்காரு, அவர் 5 வயசுல இருக்கும் போதே நாங்கள் வேளாங்கண்ணியில நானும் அவரும் முட்டி போட்டு தான் நாங்கள் அங்கே போவோம், என் ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் வந்து கூட தான் நடந்து வருவாங்க, இப்போ கிடையாது. அது அப்போ தெரியாம அது தவறே இல்லைங்கிறேன், அது அவருடைய விருப்பங்க, தவறே இல்லை. அதை ஏன் விளம்பரப்படுத்துற? ஆனா அவர் விளம்பரப்படுத்தல, இவங்க அவங்களோட ஃபேன்ஸ் தான் விளம்பரப்படுத்துறாங்க. விஜய் ஃபாலோ பண்ணி 1000 கேமரா வருது, அவர் எங்க போறாங்க வீடியோ வராதா? ஆனா அது திட்டமிட்டே தானே அது. இப்போ நீங்க அவர் வீட்டுக்குள்ள ப்ரேயர் பண்றாரு, யாருக்கு தெரிய போகுது? வீட்டுக்குள்ள ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, யாருக்கு தெரிய போகுது? வீட்டுக்குள்ள கடவுளோடு 24 மணி பேச யாருக்கு தெரிய போகுது? ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க, பிரச்சாரத்துக்கு போறப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ணி ஒரு 1000 கேமரா வருது, நேராக ஒரு சர்ச்சுக்குள்ள போறீங்க, மண்டி போடுறீங்க, ப்ரேயர் பண்றீங்க, அழுகுறீங்க, எல்லாமே காட்சிகளாக ஒளிபரப்பாகும் உங்களுக்கு தெரியாதா? அப்ப இது விளம்பரம் இல்லையா? கடவுளை கூட உன் அரசியலுக்கு பயன்படுத்துற. ஆனா அது எப்பவுமே அவர் பண்ணிட்டு இருந்தது தானே சார், அது ஏன் சார் அவர் அரசியல் இப்ப பண்ணணும் ஏன் அவசியம் கேக்குறேன். அதை ஏன் இத்தனை கேமரா முன்னாடி பண்ணணும்? ஏன்னா இது நடிப்பா, இது ஷூட்டிங். அது எங்க கடவுளை வணங்குவதற்கு எதுக்குங்க கேமரா? அது நமக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவு. நான் என்ன கேட்க போறேன், எனக்கு மனசுல பேச போறேன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட எப்படி போய் ப்ரேயர் பண்றோம்? தனிமையில் உட்காந்து ப்ரேயர் பண்றோம். நான் போறப்ப 50 கேமரா கூட்டு போக முடியுமா? என்னை ஃபாலோ பண்ணி கேமரா வருதுன்னு தெரியும், அப்போ இது செய்தியாகும்னு தெரியும். எதை இங்கே பதிவு பண்ணுறாரு? நான் ஒரு கிறிஸ்டியன், அந்த தொகுதியில் திருச்சி கிழக்கில் வந்து கிறிஸ்டியன் அதிகமாக இருக்கிறாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு காமிக்கிறாரு. ஆனால் ஒரு சர்ச்சுக்கு மட்டுமே போலையே சார், சர்ச்சுக்கு மட்டும், மற்றதுக்கும் போனால் இதாயிரும்ல, கேள்வி வந்துடும்ல, அதை சமாளிக்கிறாரு. இப்போ அவர் வீட்டுக்குள்ள கும்பிட்டா, சரி அதே சர்ச்சுக்கே நீங்கள் போங்க,
உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி என்ன பண்ண திருச்சி இங்கேருந்து திருச்சிக்கு சார்ட்டர் ஃபிளைட்டில் போகிறாரு, கோயிலுக்கு போகிறார், சர்ச்சுக்கு போகிறார், மசூதிக்கு போகிறார், திரும்பி வந்துடுறாரு. இதுக்கு ஒரு நிகழ்ச்சி. இதுக்கு வந்து நீங்கள் எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? இப்போ ஒரு பகுதியில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் போட்டி போட்டால் கூட அந்த தொகுதியில் நான் இதெல்லாம் செய்வேன், இந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் மாற்ற போகிறேன், இதெல்லாம் செய்வேன்னு ஒரு 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 திட்டம் இருக்கும். அவன் ஜெயிக்க போகிறாங்கிறது தெரியாது, ஆனால் தெருக்கு சுற்றுறாரு ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட. நீங்கள் தமிழ்நாட்டையே மாற்ற போகிறேன்றீங்க, உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குது? அதான் சொல்லியிருக்காங்களே சார். என்ன சொல்லியிருக்காங்க? வரப்புறையில் நிறைய சொல்லியிருக்காங்களே. என்ன சொல்லிருக்கு? 2000 ரூபா திமுக கொடுக்குது, 2000 ரூபா கொடுக்குறாரு. அவங்க 8 லிட்டர் டீசல் தந்தா 16 லிட்டர் டீசல் தர்றாங்க. அவங்க 4 சிலிண்டர் தரேன்னா நாங்கள் 6 சிலிண்டர் தரேன்றோம். இது மாற்றமா? இதை பற்றி பேசும்போது ஒரு கொஸ்டின் சார், என்னன்னா வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் வந்து திமுக சைட்ல இருந்தோ சிஎம் சாரும் சரி எதுவுமே பேசுனது கிடையாது, விஜய் அவர்கள் என்ன பேசினாலும். அப்போ எதனால அப்படின்றப்போ கேட்கும் போது அவருக்கு பதிலாக பேசுறதுக்கு 5 பேர் இருக்காங்க, 5 வாய்கள் இருக்கு அப்படின்ற. யார் சார் அந்த 5 வாய்கள்? என்னன்னு நிறைய பேர் டிவியில் அவருக்காக நான் கூட பேசிட்டு இருக்கிறோம், எனக்கு சேர்த்து சொல்றாரு என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஜனநாயகன் படம் லீக் ஆச்சுல சார், அதுக்குமே அவர் சொல்லியிருந்தாரு, இது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது தான், புதுசு ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு அது அதிர்ச்சியாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். உங்கள்ட்ட இருக்க ஒரு ப்ராடக்ட் உங்களை விட்டு போயிருக்க அப்படின்னு கைமீறி போயிருக்குன்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ யார் மூலியமா போயிருக்கு? இதுக்கு எப்படி அரசாங்கம் துணையாகும்? நீங்க கையில் வச்சிருக்கிறது பாதுகாப்பாக வைக்காம உங்க டீம்ல ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான், அவனை தான் கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட ஜாமீன் கட்டுறாங்க, அவனுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு எப்படி அரசாங்கம் காரணமாக இருக்க முடியும்? இப்போ எல்லா கணக்கையுமே இவர் போடுறாரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓப்பனாக சொல்லணும்னா இதுக்குள்ள விஷயம் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனால் சிறுபான்மை வாக்கு தனக்கு வராது, அப்போ இந்த படத்தை நிப்பாட்டி வைக்கணும்னு இவங்களே பிளான் பண்ணுறாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு காரணம் விஜய், உங்கள் விஜய் அவர் தான் பண்ணாரு. இப்போ லீக் ஆனதுக்கு காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சப்போ நம்மளே அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அதை யார் பண்ணாங்கன்னு, யார்கிட்ட ஒரு பென் டிரைவில் போட்டு இந்த படத்தை கொடுத்தாங்க, யார் மூலியமாக ரிலீஸ் பண்ணாங்கிறத நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணுவோம். விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ விசாரணை முடிஞ்ச பிறகு அவங்களே சொல்லுவாங்க, அபிஷியலாவே வெளியில வரும். தேர்தல் நேரங்களில் வெளியே வந்தால் எதாவது கொண்டிருக்கா வச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக விசாரணை முடிஞ்சதுக்கு சைபர் கிரைம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்காதா யார் மூலியமா போயிருக்குன்னு? தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு யாருங்கிறத வெளியில கொண்டு வருவாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் பரபரப்பு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர் மூலியமாக வெளியில் போயிருக்கு, அவரை கைது பண்ணப்பட்டிருக்கு, ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணுறேன், ஏன் முடக்கி வச்சிங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச படத்தை ஏன் 15 நாளைக்கு முன்னாடி சென்சாருக்கு போகிறீங்க? இந்த படத்தை வெளியில் வந்தால் உங்களுக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காது. அந்த படத்தில் இஸ்லாமியர்களை தப்பாக காமிச்சிருக்கீங்க, தீவிரவாதியாக காமிச்சிருக்கீங்க, மதுரையில் குண்டு வைக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க, அந்த வாக்கு நமக்கு வராதுன்னு யாரும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சென்சார் மேலே ஒரு பழியை போடு, விஜய் திமுக மேலே ஒரு பழியை போடு, படத்தை முடக்கு. என்ன எல்லாத்துக்குமே திமுக தான் காரணமா? இந்த படம் ரிலீஸ் ஆகி 6 மாதம் ஆச்சு. 6 மாதமாக படத்தை முடிச்சிட்டிங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சால் ஒரு 7வது மாதம் 8வது மாதம் 9வது மாதம் நீங்கள் சென்சார் வாங்கியிருக்கோம். யார் மேலே தப்பு? ஆனா அவங்க அது முன்னாடியே அனுப்பிட்டு வந்தானே சார் சொல்றாங்க. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த படத்தை சென்சாருக்கு போகுது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்க போயிருக்கோம் சென்சாருக்கு. இந்த டைம் வெளி வந்த அந்த பராசக்தி படத்துக்குமே அந்த டைம்ல தான் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 5 வெர்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த படத்தை 20 நிமிஷம் இல்லை, 5 ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த 5 ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷனை போட்டு ரிவைசிங் போய் அங்கே ஃபைட் பண்ணி படத்தை வாங்கி வந்தாங்க. நீங்கள் அது மாதிரி ஃபைட், நீங்கள் ரிவைசிங் போனோன்னே எதுக்கு அங்கே வரைக்கும் கோர்ட்டுக்கு? இந்த படத்தை ரிவைசிங் கொடுத்தாங்கல்ல, நீங்கள் எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகிறீங்க. கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறீங்க. ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்புது. திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வரீங்க. திருப்பி இந்த ஹைகோர்ட்டில் வந்து வித்ரா படிக்கிறீங்க கேஸை, திருப்பி ரிவைசிங் போகிறீங்க. இந்த பருத்தி மூட்டையை முதல்லையே குடலில் வச்சுருந்தீங்கன்னா சுற்றிட்டு வந்திருக்கானாமே. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு முக்கிய போகாமல் போனதுக்கு காரணம் இவங்க தான். ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்க, என்ன முடக்கிட்டாங்க அப்படின்னு போடு. அவங்க கடைசியில் இந்த எல்லாம் போச்சு. சரி, அவங்க அப்பாவை கூப்பிடு, ஒரு வீடியோவை போடு, என் பையன் புனிதமானவர், நான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு சமூக அக்கறை உள்ளவர், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் பார்த்து பொங்கி எழுந்தவர், இலங்கை தமிழர் பாடுபட்டப்பெல்லாம் அவங்க நேரத்தில் களத்துக்கே போனவர் சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இலங்கை தமிழர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி திண்டிவனத்தில் வேட்பாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு வந்து இலங்கை தமிழர் பிரச்சனை வரப்போ ஒரு கையெழுத்து வாங்குறாங்க ஒட்டுமொத்தமாக போய். அப்போ விஜய் வந்துட்டு போய் கையெழுத்து கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு எதிராக ஒரு கையெழுத்து இயக்கம் நடக்கிறோம், இது வந்து நாங்கள் ஏதோ ஒரு ஐநா சபைக்கு அதுக்கு ஒன்று அனுப்ப போகிறோம், அப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ்ட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்குறோம், நீங்கள் கையெழுத்து போடணும்னு கேட்டதுக்கு இதே விஜய் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னவர். இது வீடியோ பதிவாகவே அன்னைக்கு மக்கள் தொலைக்காட்சியில் வந்த வீடியோலாம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது சோஷியல் மீடியாவில். போய் விஜய் வன்னியரசு டாக் வீடியோன்னு போட்டு பார்த்தாலே தெரியும்.
இவர் தான் சமூக அக்கறை உள்ளவர், இவரை தான் சின்ன வயசுலேருந்து படம் போட்டு வளர்த்துருக்குறாங்க. இப்போ இவர் தான் அவர் விஜய்கிட்ட கேட்டால் பொண்டாட்டி வேணுமா புள்ள வேணுமான்னு கேட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தான் வேணும்னு சொல்லுவாராம். ஜெய் என்னடா நடக்குது நாட்டில்? யாருமே அவங்க பொண்டாட்டி பிள்ளை விட்டு வரும் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு எங்களுக்காக வந்திருப்பான்னு தமிழ்நாட்டு மக்கள் வாங்குவான்னு கூப்பிட்டாங்களா? சினிமா டேலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க உட்காந்து. குடும்பத்தை பாரு, வீட்டை பாரு, நாட்டை பாரு, மற்ற தலைவர்களாம் இல்லையா? ஆனா அவர் தான் சொல்றாரு சார், இவ்வளவு நாள் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இப்ப நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு தானே சார். சப்போர்ட் பண்றது வாங்க, யார் வேணா வாங்க, யார் உங்களை பிடிச்சி வச்சிருக்கா? எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தெரிய போகுது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இடைஞ்சலுக்கு தாங்க. பாஜகவுக்கு திமுகவுக்கு பாஜக இடைஞ்சல் கொடுக்கலையா? 4000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட் நிப்பாட்டி வச்சு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. திமுக வந்து என்ன முடைக்க பார்க்குறாங்க அப்படின்னு கத்துறாங்களா? அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பல இடைஞ்சல். அவருக்கு போற இடத்துல சொல்லிட்டு இருக்காரா? மக்கள் பிரச்சனை பேசலையா? திமுக மக்கள் பிரச்சனை பேசலையா? நாம் தமிழர் மக்கள் பிரச்சனை பேசலையா? எல்லாரும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறாங்களே. இவர் தன் பிரச்சனையை மட்டும் தான் பேசுறாரு. தன் மகன் பிரச்சனை தான் விஜய் எஸ்ஐசி பேசுறாரு. தமிழ்நாட்டில் ஒரு டீலிமிட்டேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதை முறியடிச்சிருக்காங்க, அதிமுக இல்லாமல். அதப்ப விஜய் எங்கே போனார்? சமூக அக்கறை உள்ள ஒரு நபர் அவர். அப்போ இவர் வந்து கடைசி நேர கெஸ்ட் ரோலா வந்து பையனை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையில் இறங்கி, என் பையன் உத்தமர், உலகத்தில் சிறந்தவர், தேவதூதர், உலகத்தை காப்பாற்ற வந்த ரட்சகர், தமிழ்நாட்டுக்கு வந்தான் ஜனநாயகன், தமிழ்நாட்டினுடைய பிள்ளையா வந்தான், இன்னையிலிருந்து நயம் புள்ள கிடையாது, தமிழ்நாட்டினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி காப்பாற்றுற வேலையை இறங்கியிருக்காரு. இப்போ ஒரு பக்கம் ஸ்டாலின் சார் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார்ல சார், ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அங்கிள்ன்றதுல என்ன தப்பு இருக்கு? அது ஒரு உறவு முறைக்கு ஏற்படுத்துறதுக்கான வார்த்தை தானே. மோடி அங்கிள் சொல்லுங்க, சொல்லிப்பாரு உன் பாசில சொன்னோம்னா சொல்லு. மோடி அங்கிள், மோடி சார்னு சொல்லிப்பாரு. இதெல்லாம் குசுமு தானே. அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு, பையனை வந்து அப்படியே உச்சி மூந்து உள்ள தாங்கள தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடிட்டு இருக்காரு. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதே மாதிரி விஜய் அவர்கள் எலெக்ஷன் அதான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. 1000 கோடி சம்பாதிச்சதை விட்டுட்டு நீ 50,000 கோடி சம்பாதிக்க வரியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்களே. இப்போ அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, அப்போ அவங்க 50,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம், அப்போ அவங்க அதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. சாமானியன் கேட்கறானே. அப்போ 50,000 கோடி நான் கேட்கிறேன் அரசியல் சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அரசியல் அப்போ அந்த சொல்ற அரசியல்வாதி பூரா அப்படித்தாங்க இருக்காங்க, சம்பாதிக்க தாங்க செய்யற அரசியல்வாதி பூரா. இவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? இப்போ நீங்க இவர் ஊழல் ஒழிக்க போறோம்னா ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும், சட்டத்தை கடுமையாக்கணும். மாத்திட்டு வரவர் சிம்பிள் லாஜிக் நான் சொல்றேன். ஊழல் ஒழிக்க போறேன்றார். ஊழல் எப்படி ஒழிக்க முடியும்? ஊழல் ஒழிப்பதற்கு சட்டங்கள் கடுமையானும். ஒரு அரபு நாடுகள் மாதிரி திருடுனா கையை வெட்டணும் பண்ணி சட்டத்தை மாற்றி வரவர் அண்ணன் சீமான் கேட்டாவே சொல்லுவார், தம்பி அண்ணன் ஆட்சிக்கு வந்தாலே மாத்திரண்டா எல்லாத்தையும் அப்படின்னு அவராக சொல்கிறார். நீ சொல்லுவியா? நீ அப்போ ஊழலை ஒழிப்பதற்கு சட்ட திட்டங்களை கடுமையாக்கணும். அதை நீ யார் செய்யணும்? ஒன்றிய அரசு செய்யணும். நீ என்ன செய்ய போகிற? அப்போ ஒரு செட்டப்பில் ஓடிக்கிட்டு இருக்குது. மாற்றுறதுக்கு எப்படி மாற்ற முடியும்? அப்போ இது வந்து எல்லாரும் சொல்கிற பழைய டெம்ப்ளேட், ஊழல் ஒழிக்க போகிறேன்னு. சினிமாலேருந்து வரவங்க அதான் சொல்கிறாங்க, ஊழல் ஒழிக்க போகிறேன். இவர் ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறவர், இவர் தான் வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணால் மறைச்சு வச்சிருந்தாரு. ஃபைன் போட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு 35 கோடி ரூபான்னு சொல்லிட்டு 15 கோடி ரூபாயை பிளாக் மணியாக வாங்கினவர் தான் விஜய். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து காரை இம்போர்ட் பண்ணதில் டாக்ஸை மறைச்சு காமிச்சிருக்காரு, அந்த வழக்கு இருக்குது. இவர் தான் தூய சக்தியா? இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இவருடைய திருமணமானப்ப பல தயாரிப்பாளர்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கையில் கொடுத்துட்டு கிஃப்டாக திருப்பி வாங்கிட்டார், ஒயிட்டாக மாற்றிக்கிட்டார். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இவர் திருமணத்துக்கு பல பேர்த்திட்ட போய் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வரவங்க எனக்கு கிஃப்டாக ஒரு 2 லட்சம் கொடுங்க, செக் 3 லட்சம் கொடுக்கணும், செக்காக வாங்கிட்டார். அது வந்து கிஃப்டாக வாங்கினா அதுக்கு ஒரு டாக்ஸ் கிடையாது, ஒயிட்டாயிரும். இது பண்ணாரா இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, சார் உங்கள் காசு எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது, எனக்கு அந்த அவசியமும் இல்லை, எனக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நான் செய்ய போகிறேன், அதை செய்ய தான் நான் வந்திருக்கேனே சொல்லி. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? வந்தாதானே சார் செய்வார். வரதுக்கு கூட செய்யக்கூடாதா? விஜயகாந்த் செய்யலையா? எம்ஜிஆர் செய்யலையா? ஆனால் அவர் நடிகராக இருக்கும் போதே நிறைய விஷயங்கள் செஞ்சு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சென்னையில் வெள்ளம் வந்ததில்ல அவங்களுடைய மன்ற நிர்வாகிகள் யாரும் இறங்கி களத்தில் இறங்கி உதவி செஞ்சதுக்கு பார்த்துருக்கீங்களா? கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் அனாதை பணங்களை தூக்கி அடக்கினாங்க, அதை பார்த்துருக்கீங்களா? விஜய் மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு எதுவும் புரியலை, யாராவது செஞ்சிருக்கிறாரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ தன்னார்வ அமைப்புகள் பார்த்துருக்கீங்க, அங்கங்கே நின்று உதவிகள் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கடந்த ஒரு 5 வருஷத்துல எடுத்துக்கிறோமே, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் எடுத்துங்க. அந்த 5 வருஷத்தில் எங்கேயாவது நீங்கள் ஒரு சாமானியனாக ஒரு பொது இடத்துல அந்த மன்ற நிர்வாகிகள் இறங்கி
மக்கள் பணி செஞ்சிருக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு நடிகரா இருக்கும் போதே இந்த இப்போ கொடுத்துட்டு இருக்காருல்ல சார், அந்த +1 +2 மாணவர்களுக்கு இந்த நகை அது மாதிரிலாம் தராருல, அதெல்லாம் முன்னாடில இருந்தே அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல சார். ஏங்க இது வந்து நிறைய அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு இது வந்து 4 அரிசி மூட்டை கொடுத்தேன், ஒரு பேனா கொடுத்தேன், ஒரு பென்சில் கொடுத்தேன், இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கான குவாலிஃபிகேஷன் தான். ஆனா அதை கூட ஒரு சிலர் பண்ண மாட்டாங்களே சார். ஏன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க, தன் சொத்தை முழுவதுமா இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துல எத்தனை தன்னார்வ அமைப்புகள் வந்து அந்த பிணங்களை தூக்கி கிடக்குனாங்க, அவங்க மாறுதறிட்டாங்களா? எத்தனை தன்னார்வ அமைப்புகள் சானிடைசர் கொடுத்தாங்க, அந்த அந்த கொரோனால பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் காப்பாத்தினாங்க. அவங்க யாராவது முகம் தெரியுமா? அப்ப நான் வந்து ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த 4-5 வருஷமா அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு செட்டப் பண்றாரு. இங்க இருந்து போறாரு, தூத்துக்குடியில் பெருவெள்ளம் வந்துச்சு, மலையெல்லாம் நின்ன பிறகு ஃப்ளைட்டில் போய் இறங்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஒரு மண்டபத்தை பிடிச்சி 10 மூட்டை அரிசி கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டார். அங்கே கடத்தில் இருந்தவன் யார்? வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறப்ப கடத்தில் இருந்தவன் யார்? அவன் முகம் கூட தெரியாது. இதுதான் குவாலிஃபிகேஷன். அதை வந்து அவங்க அப்பா வந்து நியாயப்படுத்துறாரு. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.